அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரில் முக்கியமாக ப்ரிப்போசிஷன் மற்றும் ஆர்டிக்கலில் இருந்து 10 கேள்வி கேட்டிருக்கேன். இந்த 10 கேள்விக்கு எத்தனை பேர் 10 மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நான் கடைசியாக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா படித்து காட்டுறேன், கடைசியாக ஆன்சர் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் இது ப்ரிப்போசிஷன்லேருந்து கேட்டிருக்கேன். They build a bridge dash the river. They build a bridge dash the river. Second question. First question can answer நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Second question. Train went dash the tunnel. Train went dash the tunnel. Answer யோசிச்சிட்டிங்களா? Third question போகலாம். The boy jumped dash the river. The boy jumped dash the river. மூணில் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஷின். ஐ வில் மீட் யூ டேஸ் மண்டே. ஐ வில் மீட் யூ டேஸ் மண்டே. ஆன்சர் பார்த்துட்டிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். தே வாக் டேஸ் தி ரிவர். தே வாக் டேஸ் த ரிவர். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆறாவது கொஷின். ஐ ஆம் டேஷ் பிஏ கிராஜுவேட். ஐ ஆம் டேஸ் பிஏ கிராஜுவேட். ஆறாவதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் கொஷின் இது 6 to 10 வரையுமே. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஏழாவது கொஷின். ராம் இஸ் டேஸ் ஒன்-ஐட் பர்சன். ராம் இஸ் டேஸ் ஒன்-ஐட் பர்சன். இதில் என்னுடைய ப்ரொனன்சியேஷனை நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ டேஷ்க்கு அடுத்து வர வார்த்தையான ஒன்-ஐடு பர்சன் அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து எட்டாவது கொஷின். காயத்ரி இஸ் டேஷ் எல்ஐசி ஏஜென்ட். காயத்ரி இஸ் டேஷ் எல்ஐசி ஏஜென்ட். இதுக்கும் டேஷ்க்கு அடுத்து வர எல்ஐசி அதனுடைய ப்ரொனன்சியேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஆறாவது கொஷினுக்கும் எட்டாவது கொஷினுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது 9வது கொஷின். முகேஷ் மேட் டேஷ் யூரோப்பியன். முகேஷ் மேட் டேஷ் யூரோப்பியன். ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது 10வது கொஷின். ரைட் திஸ் லெட்டர் டு டேஷ் ஹெட்மாஸ்டர். ரைட் திஸ் லெட்டர் டேஷ் ஹெட்மாஸ்டர். இதுக்கு என்ன ஆன்சர் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1வது கேள்வியிலேருந்து 10வது கேள்வி வரையுமே நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். உங்களுடைய ஆன்சரையும் என்னுடைய ஆன்சரையும் கம்பேர் பண்ணி 10க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் போகலாங்களா? ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். தி பில்ட் எ பிரிட்ஜ் அக்ராஸ் தி ரிவர். அக்ராஸ். செகண்ட். ட்ரெயின் வெண்ட் த்ரூ தி டனல். த்ரூ. The boy jumped into the river. I will meet you on Monday. They walk along the river. I am a BA graduate. Ram is a one-night person. Gayatri is an LIC agent. Mukesh met a European. Write this letter to the headmaster. அவ்வளோதாங்க ஆன்சர். 10க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.